பெண்களை திருமணம் முடிச்சாங்கன்னா அந்த காலத்துல மரமகன இவ்வளவு பெரிய கல் இருக்குமா? இளவட்ட கல்லு ஒண்ணு இருக்குமா? நீங்க பாத்திருக்கீங்களா? எங்க அப்பா தூக்கிருப்பாரு. இளவட்ட கல்லுங்க எப்படி ஒரு 120 கிலோ இருக்குமா? அந்த காலத்துல யாராச்சும் பெண்ணு கேட்டு போனா இளவட்ட கல்லை தூக்கிதான் பெண்களை திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஏன் இளவட்ட கல்லை தூக்க சொல்றோம்னா நம்ம பெண்ணை வச்சு வாழக்கூடிய ஒரு தைரியம் இருக்கா, ஒரு ஆண்மகனுக்கு வீடு இருக்கு. அந்த காலத்துல இளவட்ட கல்லை தூக்கி பெண்களை திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஆனா இந்த காலத்துல இளவட்ட கல்லை தூக்குனாதான் பொண்ணு கொடுப்போம்னா எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்கும்? கல்லை தூக்குறதுக்கு முன்னாடி பொண்ணை தூக்கிட்டோம்னா அப்புறம் எப்படி கல்லை தூக்க சொல்லுவாங்க? நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஆண்மகன் சாகிற வரையும் வீரமாத்தா இருப்பாங்க. இரண்டாவது நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த இளைஞர்கள் இரண்டாவது வீர விளையாட்டு தங்களோட வீரத்தை காமிக்கணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு கலையரங்கோட தங்களோட வீரத்தை காமிப்பாங்க. இரண்டாவது வீர விளையாட்டு. மூன்றாவது வீர விளையாட்டு கபடி. முருகப்பெருமான நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இளவட்ட கல்லை தான் தூக்க சொல்லுவோமா, இல்ல காளையத்தான் அடக்க சொல்லுவோமா, இல்ல கபடி தான் விளையாட சொல்லுவோமா? முருகப்பெருமான் பார்த்தாவே போதுங்க. முருகப்பெருமான் யாரையும் அழிச்சதே கிடையாது. முருகப்பெருமான் என்னோட மனச கல்வனா வந்து தேடிக்கிட்டாங்க. திருட்டு பையன் முருகப்பெருமான் அடிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா முருகப்பெருமான் என்னோட மனச கல்வனா வந்து தேடிக்கிட்டாங்க. இயற்கை நாடகம். அப்ப உங்களை போய் நான் சொல்லுவேனாப்பா, இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு, நடைமுறை பாவனை. இந்த மூன்றையும் தான் முருகப்பெருமான் என்னோட மனசை கல்வனா வந்து திருடிக்கிட்டாரு. திருட்டு பையன் ஏண்டி கள்ளத்தி என்ன தெரியலையா, கோடி வெள்ளத்தி என்ன புரியலையா, நெஞ்சு நோக்கிது நோக்கிது காரண்டு போகுது பிள்ளை ஒன்ன முத்தமிட துடிக்கிற கண்ட நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ட காய்கான பழங்கான சொன்ன